இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் என்றால், குறிப்பாக இந்த காலநிலை வானிலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்மை நாட்களிலே இந்த வெயிலுடைய கொடூரம் தாங்க முடியாமல் வெயிலங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அண்மைய சில தினங்களாக காலநிலையிலே ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக கொஞ்சம் மழையுடனான காலநிலை காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய முன்தினமெல்லாம் யாழ் மாவட்டத்திற்கும் கணிசமான அளவு மழை கிடைக்கக்கூடியதாக இருந்தது. கடந்த வாரங்களிலே வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்களுக்கும் இந்த மழை வீழ்ச்சி கிடைத்திருந்தது. நேற்று முன்தினத்திலிருந்து யாழ் மாவட்டத்திற்கும் கணிசமான மழை வீழ்ச்சி கிடைப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படியே பார்க்கும்போது வானிலை தரவுகள், வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று இலங்கைக்கு அண்மையில் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 168 மணி நேரத்துக்குள், அடுத்த ஒரு வாரத்துக்குள் ஒரு காற்று சுழற்சி அல்லது காற்றழுத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தொடர்ச்சியாக கனமான செறிவான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய பல மாகாணங்களுக்கும் பரவலாக இந்த மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வார கால பகுதியில் இலங்கையை சூழவிருக்கக்கூடிய கடல் பகுதிகள் அல்லது ஆழமான கடற்பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் எல்லாம் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அதே போல கடற்கரையோரங்களிலும் கடல் அலையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே முதலில் இந்த மீனவர்கள், கடல் தொழில், கடல் சார்ந்த வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லது கடல் பாதுகாப்பு படையினர்கள் இந்த விடயங்களிலே அவதானமாக இருந்து கொள்ளுமாறும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அடுத்த 168 மணி நேரங்கள், ஒரு வார கால பகுதிக்கும் இந்த காலநிலை வானிலை என்பது கொஞ்சம் மாறுபட்ட நிலைமையிலே காணப்பட போகிறது என்பதை மக்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இன்னொன்று இந்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் பொதுமக்களுக்கான எச்சரிக்கையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மலைய பிரதேசங்கள், மத்திய மலைநாட்டு பிரதேசங்களிலே வாழக்கூடிய மக்கள், பதுளை மொனராகலை போன்ற பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த டித்வா பேரிடரால் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு அல்லது அங்கு ஏற்படக்கூடிய மண் சரிவு, நிலநடுக்கம் காரணமாக இந்த செயற்பாடுகள் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மண்ணினுடைய சமநிலை மாறி இருக்கிறது, கட்டமைப்புகள் மாறி இருக்கிறது. அவை இன்னும் சீர் செய்யப்படாமல் மண் தன்னுடைய பழைய ஒழுங்குக்கு செல்லாமல் இருக்கிறது. டித்வா பேரிடர் காலத்தில் ஏற்படக்கூடிய மண் சரிவு காரணமாக பல கற்பாறைகள் வெளியிலே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. எனவே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அவைகள் காணப்படுகிறது. எனவே டித்வா பேரிடரால் பாதிக்கப்பட்டு பெருமளவிலான பாதிப்பை எதிர்கொள்ளாமல் ஓரளவு பாதிக்கப்பட்ட இடங்களும் அல்லது பாதிக்கப்படாத இடங்களும், அதற்கு பெரும் பாதிப்பை ஏற்றுக்கொண்டு அல்லது எதிர்கொண்ட பிரதேசங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் இப்போது உருவாகக்கூடிய இந்த கனமழை காரணமாக அந்த பிரதேசங்களிலும் மண்மேடுகள் சரிந்து விழுவதற்கும் கற்பாறைகள் சரிந்து விழுவதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவு தங்களை பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் வைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் டித்வா பேரிடர் என்பது பல இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்படுது, இருந்தாலும் பல இடங்களிலே வெடிப்புகளோடு அல்லது ஓரளவு சரிந்த நிலையிலும் மண்மேடுகளை காணக்கூடியதாக இருந்தது, அல்லது சரிந்த மண்மேடுகள் பலவும் இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போது ஏற்படுத்தக்கூடிய இந்த கனமழையானதும் அந்த மண்ணினுடைய சமநிலை ஏற்கனவே சீரழிந்து போயிருக்கிற காரணத்தினால் இந்த மழை வீழ்ச்சி காரணமாக, ஈரழிப்பு காரணமாக மண் சரிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல இந்த ஆற்று பள்ளத்தாக்குகளுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள், வாவிகளுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது பாரிய நீர்நிலைகளுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்களும் கவனமாக இருந்து கொள்ளுமாறு கூறப்படுகிறது. குறிப்பாக இலங்கையை சுற்றி வேறு இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கை முழுவதும் பரவலான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால் இந்த நீர்த்தேக்கங்கள் அல்லது நீர்நிலைகளுடைய நீர்மட்டம் சடதியாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆறுகளிலே நீருடைய வருகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தாழ்ந்த பிரதேசங்களிலே வாழக்கூடிய மக்கள் அல்லது இந்த வாவிகள், ஆற்றுப்பள்ளத்தாக்குகள் அல்லது நீரேந்தும் பிரதேசங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக இருக்குமாறும் கூறப்படுகிறது. அப்படி கொஞ்சம் சிக்கலான நிலைமை ஏற்பட்டால் பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய இந்த வளிமண்டலவியல் சம்பந்தமான தகவல்களை எதிர்ப்பு கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த தகவல்களை உற்று நோக்கி கொண்டிருக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதேனும் பாதுகாப்பின்மை தொடர்பாக உணரப்பட்டால் அல்லது வளிமண்டலவியல் காலநிலை தொடர்பான இயற்கை சீற்றங்களுக்கு நீங்கள் உள்ளாக நேரிட்டால் உடனடியாக 117, அதாவது 117 என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைத்து உங்களுக்கான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே இது மலைநாட்டு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான அறிவித்தலாக இருக்குது. இந்த மண் சரிவு, நிலச்சரிவு போன்ற விடயங்களில் அவர்கள் கொஞ்சம் தங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த டித்வா பேரிடர் காரணமாக பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதுளை, மொனராகலை போன்ற மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்த கடற்கரையோர பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்கள், கடலுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த காலநிலை வானிலை சீற்றங்களை கருத்தில் கொண்டு உங்களுடைய பணிகளை முன்னெடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே பொதுமக்கள் இந்த விடயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலே இந்த வளிமண்டலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தளம்பல் நிலையானது காற்றழுத்தமாக மாறக்கூடிய நிலைமை ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. இந்த மாற்றத்தினாலே தொடர்ச்சியாக இந்த மழையானது இன்னும் சில தினங்களுக்கு
தொடர்ந்து பெய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியதனை அடுத்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையமானது இந்த அனர்த்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக கருத்துக்கள் இங்கே பத்திரிகையில வெளியாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே குறிப்பாக கரை குறிப்பிட்டிருப்பது போல இந்த காற்றழுத்த நிலைமையின் தோற்றத்தினாலே உருவாக்கக்கூடிய பெருமழை வீழ்ச்சியின் காரணமாகவே இந்த கடல் பிராந்தியங்களிலே வீசக்கூடிய காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய தன்மையை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் அந்த காற்றினுடைய வேகம் அதிகரிப்பதனால் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையிலே காணக்கூடியதாக இருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே எதிர்வரும் இந்த ஒரு கிழமைக்கு மீனவர்கள் அல்லது இந்த கடலோடு சார்ந்த தொழில்களிலே செய்யக்கூடியவர்கள் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் முடிந்தவரை இந்த வானிலை காலநிலை தொடர்பான செய்திகளை வானொலியிலோ அல்லது பத்திரிகை செய்திகளிலோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் தகவல்களின் ஊடாக அறிந்து கொண்டதன் பின்னர் உங்களினுடைய அன்றாட நடவடிக்கைகளை அல்லது வேலைகளை தொடங்கி கொள்ளுமாறு நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த கடலோடு சம்பந்தப்பட்டு தொழில்களை செய்யக்கூடிய மீனவர்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய பாதுகாப்பு படையினராக இருக்கலாம், மிகவும் அவதானத்துடன் இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்து இந்த மழையானது இன்னும் சில தினங்களுக்கு தொடரக்கூடிய நிலைமையினை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் இது 20ஆம் தேதி வரை இருக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மழையானது சில வேளைகளில் அது கனமான மழையாகவோ அல்லது மிதமான மழையாகவோ இருக்கக்கூடும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த டித்வா பேரிடருக்கு பிறகு மண் சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே சிறிய அளவிலான நடுத்தர அளவிலாக இருக்கக்கூடிய கற்களாக இருக்கலாம், மண்மேடுகளாக இருக்கலாம் அல்லது பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய மண்மேடுகள் எல்லாம் வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இந்த கனமான மழையோ மிதமான மழையோ கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் கூட திருப்பியும் மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே குறிப்பாக இந்த பதுளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 செயலக பிரிவுகளுக்கும் மொனராகவிளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை அபாயமானது விடுக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பதுளை மொனராகலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செயலக பிரிவிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கான பாதுகாப்பான இடத்தினை தெரிந்து செய்து கொள்வதுடன் அந்த இடத்தில் இருந்து விலகி இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஆற்று பள்ளத்தாக்குகளை அண்டிய பகுதிகளிலே வசித்திருக்கக்கூடிய மக்களும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழே இருக்கக்கூடிய 9 பிரதான நீர்த்தக்கங்களும் 5 நடுத்தர அளவிலான நீர்த்தக்கங்களும் வான்பாய ஆரம்பித்திருக்கின்றன. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிதமானது முதல் கனமான மழை வீழ்ச்சியின் காரணமாக இருக்கக்கூடிய ஆறுகளானது நீர்மட்டம் உயர்வடைந்து இருக்கிறது. ஆனால் அது அபாயகரமானதாக மாறவில்லை எனவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் இந்த ஒரு வார கால பகுதியிலே கிடைக்க இருக்கின்ற மழை வீழ்ச்சியினை பொறுத்தே இந்த ஆறுகளினுடைய நீர்மட்டத்தினுடைய அளவின் வீதம் அதிகரிக்கலாம், சில வேளை அது அபாய மட்டத்திற்கும் கீழே இருக்கலாம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆற்று பள்ளத்தாக்குகளை அண்டி இருக்கக்கூடியவர்கள் அல்லது தாழ்நில பகுதிகளிலே வசித்திருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த மலைநாட்டு பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேரும் மிகவும் அவதானத்துடன் இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக கிரிந்தியோயா, வலவை, தெதுரோயா, மல்வத்தோயா, களனி மற்றும் களு ஆகிய ஆறுகளின் நீர்மட்டமானது அபாய எச்சரிக்கையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த ஆற்று பள்ளத்தாக்குகளை அண்டிய பகுதிகளில் அல்லது அந்த ஆறுகளுக்கு அண்மித்த பகுதிகளிலே வசித்திருக்கக்கூடிய பொதுமக்களை மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 25 மாவட்டங்களிலும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவானது செயற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டாலோ அல்லது அந்த இடத்திலே ஏதாவது உங்களினுடைய ஆற்று பள்ளத்தாக்குகளினுடைய வெள்ள அபாய எச்சரிக்கைகள் ஏதாவது ஏற்பட்டாலோ உடனடியாக உங்களுடைய மாவட்டத்திற்குரிய அனைத்து முகாமைத்துவ பிரிவினருடைய உதவியை நாடிக்கொள்ளுமாறும், அவ்வாறு அணுக முடியாத சந்தர்ப்பத்திலே அனைத்து மேலாண்மை பிரிவாக இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டிற்கு இருக்கக்கூடிய அனைத்து மேலாண்மை பிரிவினுடைய இலக்கமாக 117 என்ற பொதுவான தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அனர்த்தங்கள் தொடர்பாக பாதிப்பு எதுவும் ஏற்பட்டால் பொதுமக்களை உடனடியாக அதற்கு அணுகி உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு அல்லது நேய சொந்தங்களுக்கு நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவாக இருக்க போகிறது என்றால், இனிவரும் காலங்கள் சில வேளைகளில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமான காலங்களாக மாறக்கூடியதாக இருக்கும். நாங்கள்
டிட்வா பேரிடரையும் எங்களினுடைய முன்னாயத்த நடவடிக்கைகளினால் அல்லது எங்களினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளினால் தாண்டி வந்தவர்களாக இருக்கிறோம். எனவே இனிவரும் காலங்களிலும் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை இயற்கையினுடைய சீற்றத்தினை நாங்கள் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக அல்லது அதிலிருந்து எங்களினுடைய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும். இல்லையா? நிச்சயமாக. அதே போல இந்த முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை இலங்கையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கு இந்த முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இலங்கையிலே 9 நீர்த்தேக்கங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வான்கதவுகளால் நீர் வெளியேறி கொண்டிருக்கிறதும் நீர்வரத்து அதிகரித்தால் ஏனைய குளங்களுடைய நீர்த்தேக்கங்களுடைய வான்கதவுகள் முற்றுமுழுதாக திறக்கப்படும். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பொதுமக்கள் எங்களுடைய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளும். அதே போல இந்த காலப்பகுதியிலே மரங்கள் முறிந்து விழா முறையும் பத்திரிகைகளிலே சில இடங்களிலே இந்த மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது, வீதிகளிலே முறிந்து விழுந்திருக்கிறது, வாகனங்களுக்கு முன்னால் முறிந்து விழுந்திருக்கிறது என்றும் பல்வேறு செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த காலங்களிலே இந்த நோய் நிலைமைகள் திடீரென காலநிலை மாறும்போதும் ஒரு வெயில் காலத்திலிருந்து திடீரென மழை காலத்துக்கு மாறும்போது அல்லது மழை காலத்திலிருந்து திடீரென வெயில் காலத்துக்கு மாறும்போதும் பல்வேறு நோய் நிலைமைகள் ஏற்படும், தொற்று நோய்கள் ஏற்படும், உடல் அந்த வெப்பச்சமநிலையை ஏற்றுக்கொள்ளாத போக்குகள் எல்லாம் காணப்படும். இதனால் பல நோய் நிலைமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த தெனியாய பகுதியில் பாடசாலை மாணவர்களிடையே பரவி வந்தக்கூடிய மர்ம காய்ச்சல் காரணமாக 2 நாட்களுக்கு பாடசாலை மூடப்பட்டிருந்தது, மேலும் 2 நாட்கள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படியான பல்வேறு தொற்று நோய்கள் அல்லது காய்ச்சல் போன்ற விடயங்கள் ஏற்படலாம். எனவே இந்த காலங்களில் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த சிறுவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் தொடர்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த காலங்களில் மழை பெஞ்சு விட்ட பிறகு நுளம்பு பெருக்கம் அதிகரிக்கும். டெங்கு நோய்க்கான அண்மைய நாட்களில் டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக இலங்கையில் கூறப்படுகிறது. டெங்கு நோய் நுளம்பு தாக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனைய நோய்களுக்கான தாக்கங்கள் அதிகரிக்கும். அதே போல இந்த காலப்பகுதியிலே இந்த சிறுபோக நெற்செய்கையில் ஈடுபடக்கூடிய மக்கள், சிறுபோக நெற்செய்கையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கும் இந்த எலிக்காய்ச்சல் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மழைநீர் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினாக வயல் நிலத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த விவசாய பெருமக்களுக்கு எலிக்காய்ச்சல் நோய் இல்லாமல் அதிகரிக்கலாம். அதே போல ஏனைய மக்களுக்கும் எலிக்காய்ச்சல் நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மக்கள் இந்த விடயங்களிலேயே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல தொடர்ச்சியான மழை கிடைக்க போகின்ற காரணத்தினால் இந்த சிறிய நீர்நிலைகள் அல்லது கேணிகள், குளங்கள் போன்றன நிரம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே நண்பர்களாக குளிக்க செல்வது அல்லது ஆழம் அறியாமல் அந்த பிரதேசங்களுக்குள் இறங்குவது, நீர் சாகச விளையாட்டுகளிலே ஈடுபடுவது. ஏனென்றால் நீர்நிலைகளுக்குள் பல உயிர்களை நாங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம், பல இளம் உயிர்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பெற்றோர்கள் இந்த விடயங்களிலே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த காலப்பகுதியிலே நீர்நிலைகளுக்குள் பிள்ளைகள் நீராட செல்வதை இயன்றளவு தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல கடந்த வருடமும் நாங்கள் இந்த வயல் கிணறுகளிலே வழியக்கூடிய இந்த கிணறுகளுக்குள்ளே குதித்து நீந்தி இறந்திருக்கக்கூடியவர்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இப்போது பெய்யக்கூடிய மழை காரணமாக சில நேரம் வயல்களில் இருக்கக்கூடிய கிணறுகள் முட்டி வழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நிரம்பி வழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தேவையற்ற விதத்திலே நீச்சல் தெரியாமல் அல்லது நண்பர்களாக அவற்றுக்குள்ளே குளித்தும் தேவையற்ற ஆபத்துக்களை எதிர்கொண்டு விடாதீர்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே மாறக்கூடிய காலநிலை பல்வேறு மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அது அபாயகரமான மாற்றங்களாக இருக்கலாம், ஒருவேளை இந்த இயற்கை பேரிடர்களாக இருக்கலாம், அல்லது நோய் நிலைமைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி நேயர்களே. Thank you.